அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இருப்பாங்க. தன்னுடைய வாழ்க்கையில 1000 பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி இவங்க துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு அழகான நற்குணங்களை கொண்ட துலாம் ராசிக்கார அன்பு நேயர்களே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? ஏமா நீங்க வர எங்களை பார்த்து நலமா இருக்கீங்களான்னு கேட்குறீங்களே. எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறதே பெரிய விஷயம். நாங்கள் எப்படிமா நலமாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க. நிச்சயமாக நீங்கள் சந்தோஷமாக வாழ முடியுங்க. ஆமாங்க, இந்த மாதம் ஏற்படக்கூடிய குருபெயர்ச்சியின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் காணாம போகுது. இது நாள் வரைக்கும் இருள் நிறைந்து கிடந்த உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரகாசம் வரப்போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. உங்களுடைய மனசுல சந்தோஷம் ஏற்பட போகுது. குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே காணாம போகுதுங்க. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உறவுகள் எல்லாமே உங்களை தேடி வரப்போறாங்க. நீங்க புதுசா நிலம் வாங்க போறீங்க, வீடு வாங்க போறீங்க. உங்க வாழ்க்கையே அருமையா மாற போகுதுங்க. உங்களுடைய நுண்ணறிவாலும் சாமர்த்தியமான பேச்சாலும் நாடி வருவோருக்கு இயன்ற உதவிகளை செய்வதில் நீங்க வல்லவரா இருக்கீங்க. உங்க வாழ்க்கையில இந்த மாதம் ஏற்படக்கூடிய குருபெயர்ச்சி பல விதமான நன்மைகளை அள்ளித்தர போகுதுங்க. இதுவரை பல விஷயங்கள்ல இருந்து நீங்க ஒதுங்கி இருப்பீங்க. இனி வெளிச்சத்துக்கு வர போறீங்க. எங்க போனாலும் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்க போகுது. வராது எஞ்சிருந்த பணமெல்லாம் உங்க கைக்கு வந்து சேர போகுதுங்க. தந்தையாருடன் இருந்த மனக்கசப்பு நீங்க போகுது. தாய் வழி சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேர போகுதுங்க. குடும்பத்துல பிரிஞ்சிருந்தவங்க எல்லாம் ஒன்று சேர போறாங்க. பண வரவு அதிகரிக்க போகுது. எதிர்ப்புகள் விலக போகுது. கோர்ட் வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு கிடைக்க போகுது. இதுவரை வாடகை வீட்டுல இருப்போர் சொந்த வீட்டுல குடியேறும் வாய்ப்பு உண்டாக போகுது. மகனுக்கு தள்ளி போய் கொண்டிருந்த திருமணம் இப்ப கூடி வர போகுது. மகளுக்கு நல்ல வரன் அமைய போகுது. வீடு வாங்க கட்ட வங்கி கடன் கிடைக்க போகுது. வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்க போகுதுங்க. உங்களுடைய ராசிய குரு பார்க்கறதுனால சோர்வு நீங்கி உற்சாகம் பறக்க போகுது. ஆரோக்கியம் மிக சிறப்பா இருக்க போகுது. தோற்றப்பொழிவு கூட போகுது. தயக்கம் தடுமாற்றம் எல்லாம் நீங்க போகுது. கையில பணம் பொருள போகுது. வருங்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு சேமிக்க தொடங்க போறீங்க. குடும்பத்துல கலகலப்பான சூழல் ஏற்பட போகுது. குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. கணவன் மனைவிக்குள்ள மனம் விட்டு பேச போறீங்க. எதிர்பாராத வகையில பண வரவு வரப்போகுது. பலருக்கு நகை ஆபரணங்கள் சேர போகுது. தொழில இருந்து வந்த கடின நிலைகள் மாறப்போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே இந்த மாதம் குருபெயர்ச்சியின் மூலமாக நிறைவேற போகுதுங்க.
துலாம் ராசிக்காரர்களே, இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்காருங்க. பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க. பாக்யஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காரு. தொழில் ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்காரு. லாபஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், கேது பகவான் இருக்காங்க. அயன சயன போகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்காங்க. இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் நிறைந்த உங்கள் வாழ்க்கையில் பிரகாசம் வரப்போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் துன்பம், கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. நீங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழ போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் தடைப்பட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க. இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம, மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க நீதி, நேர்மை, தர்மம் போன்றவற்றை உயர்த்தி பிடிப்பாங்க. சுக்கிரன் அதிபதியாக இருந்தாலும் வாழ்க்கையில் சுகபோகங்களை அனுபவிப்பதில் தடைகள் இருக்கலாங்க. நுண்ணறிவு, பேச்சில் சாதுரியம் கொண்ட இவங்க மற்றவங்களுக்கு என்று உதவிகளை செய்வாங்க. கஷ்ட நஷ்டங்களை தாங்கி மற்றவர்களை சீரும் சிறப்போடும் வாழ வைப்பாங்க. தங்களை குறையா மதிப்பிடும் இவங்க நேர்மையானவர்களாகவும் கருணை உள்ளம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. குரு பகவான் கடகம் ராசிக்கு பயிற்சியாவதால துலாம் ராசிக்காரர்களுக்கு துன்பங்கள் நீங்கி துணிச்சலுடன் பல விஷயங்களை சாதிக்க வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்க போகுதுங்க. குருவின் உச்ச வீடு புகுந்த வீட்டிலிருந்து பிறந்த வீட்டுக்கு செல்லும் பெண்ணின் மகிழ்ச்சியை போன்றதுங்க. இந்த பெயர்ச்சியால் குடும்பத்தில் ஒற்றுமை, திருமண வாய்ப்பு, கணவன் மனைவிக்கு இடையே அன்பு, குழந்தை பாக்கியமெல்லாம் உண்டாகுங்க. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, அரசு உதவியெல்லாம் கிடைக்கும். தனியார் துறையில் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். மேலதிகாரிகள் உழைப்பை மதித்து பாராட்டுவாங்க. தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய கூட்டாளிகள் கிடைப்பாங்க. வியாபாரத்தில் தடைகள் நீங்கி வளர்ச்சி ஏற்பட போகுது. பண வரவு அதிகரித்து பழைய கடன்களை அடைக்க வாய்ப்புகள் கிடைக்கும். நிலம், வீடு, வண்டி, வாகனம் போன்ற சொத்துக்கள் சேரும். முதலீடுகள் மூலம் லாபம் பெருகும். வெளிநாட்டில் வேலை, கல்வி வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் பெற்று உயர்கல்வியில் வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும். ஆரோக்கியம் மேம்படும். மன அழுத்தம் குறையும். ஆண்களுக்கு வேலையில் பதவி உயர்வு, பெண்களுக்கு திருமண வாய்ப்பு, குழந்தை பாக்கியமெல்லாம் உண்டாகுங்க. குடும்பத்தில் அங்கீகாரம் கிடைக்கும். மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். சுக்கிரனும் குருவும் இணைந்து நல்ல பலன்களை தரப்போகிறாங்க. விவசாயிகள், தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள், உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, மாணவர்கள் என அனைவருக்கும் இந்த குரு பயிற்சி சாதகமான பலன்களை தரப்போகுதுங்க. வியாழக்கிழமைகளில் அசைவ உணவு சாப்பிட்றத நீங்கள் தவிர்க்கணுங்க. விரதம் இருந்து மஞ்சள் நிற ஆடை அணியுங்க. விஷ்ணு பகவானையும் குரு பகவானையும் வழிபாடு செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில்
இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. துலாம் ராசிக்காரர்களே, குரு பகவான் துலாம் ராசிக்கு பொற்காலத்தை தொடங்கி வச்சிட்டாரு. சுக்கிரன் மற்றும் குருவின் அருளால உங்களுடைய வாழ்க்கையே ஒளிமயமாக போகுது. உழைப்புக்கும் உங்க நல்ல மனசுக்கும் வெற்றி கிடைக்க போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. வியாபாரிகளுக்கு இந்த மாதம் ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. துலாம் ராசியில் இருக்கக்கூடிய வியாபாரிகளே, பெரிய முதலீடுகளை போட்டு போட்டியாளர்களை திகைக்க செய்ய போறீங்க. அனுபவசாலிகளை பணியில அமர்த்த போறீங்க. வியாபாரத்துல இருந்த போட்டிகள் எல்லாமே குறைய போகுது. வியாபாரத்துல உங்களுக்கு பல மடங்கு லாபம் கிடைக்க போகுது. உத்தியோகத்தை எடுத்துக்கிட்டா பதவி உயர்வு தேடி வர போகுது. சக ஊழியர்கள் நட்பு பாராட்ட போறாங்க. மேலதிகாரி உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் தர போறார். யாரை பற்றியும் தலைமையிடத்துல புகார் கூறி கொண்டிருக்க வேண்டாங்க. உங்க வேலைய மட்டும் பொறுமையா பண்ணிட்டு இருந்தா போதும். கணினி துறையினருக்கு அயல்நாட்டு வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. சிலருக்கு புது சலுகைகள் கிடைக்க போகுது. கலைஞர்களுக்கு பெரிய நிறுவனத்திலிருந்து வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. அரசு சார்பில் விருதுகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இந்த குரு பெயர்ச்சி எல்லா வகையிலும் வெற்றியையும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு அள்ளித்தரக்கூடியதா இருக்க போகுதுங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ, இந்த சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க. வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம். கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு? உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு. உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க. உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க. வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க. அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க. இந்த உலகத்தில் ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும்? எனக்குன்னு ஒரு வீடு வேணும், எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும், எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வேணும். இதுதாங்க ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும். அந்த ஆசைகளை கூட நீங்கள் இது நாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவேறும் போகுதுங்க. உங்களுடைய மனசில் இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை, உடல்நல பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை, மனப்பிரச்சனை, பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப்போகுதுங்க. கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க.
நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில காரணங்கள் இருக்குதுங்க. காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க, ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற இடம் பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க. நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கிறது தப்பு கிடையாதுங்க. நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. ஏன்னா இந்த உலகத்தில் 90% பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க. அந்த 10% பேர் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த 10% பேரை நீங்கள் கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்கள் வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராதுங்க. அந்த 90% பேர்கிட்ட நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையோட நல்லது கெட்டதை ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க. நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் சித்திரை 3, 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் எடுத்த காரியங்களில் சாதகமான போக்கு காணப்பட போகுதுங்க. மங்கள நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்பட போகுதுங்க. வெளியூர் பயணம் செல்ல வேண்டிய சூழ்நிலை வரப்போகுதுங்க. பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் வந்து சேர போறாங்க. குடும்பத்தில் சுபகாரியங்கள் தொடர்ச்சியாக நடக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையே அழகா மாற போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சுவாதி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் மன அமைதி கிடைக்க போகுது. காரிய தடை விலக போகுது. உங்களுடைய விருப்பங்கள் கைகூட போகுது. மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்க போகுது. பயன் தரும் காரியங்களில் ஈடுபட போறீங்க. எதிர்பாராமல் நடக்கும் சம்பவங்கள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் விசாகம் 1, 2, 3ஆம் பாதங்கள். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் மனக்குழப்பம் நீங்கி தெளிவு பெற போறீங்க. எதிர்பாலினரால் காரிய அனுகூலம் ஏற்படும். எதிலும் எச்சரிக்கையாக செயல்படுறது நல்லதுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமான நடந்து முடியும். புதிய ஆர்டர்கள் வந்து சேரும். பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் ஆர்வம் காட்ட போறீங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. துலாம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஊதா நிறம், வெளிர் பச்சை நிறங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 7, 8ங்க.
அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு வடகிழக்குங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் முல்லை மலருங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிருங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. நன்றி, வணக்கம்.